இந்த வீடியோல நம்ம உமன் தக் லைஃப் தான் பார்க்க போறோம். நான் உங்கள் பேட்மேன் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இப்போ ஒரு ரீல்ஸை ப்ளே பண்ண போகிறேன். அதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை பார்த்ததும் நீங்கள் கண்டிப்பாக சிரிப்பீங்கன்னு என்னால் சொல்ல முடியும். அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ரியாக்ஷன் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூலில் 100க்கு 99 மார்க் எடுத்துகிட்டு 1 மார்க் போச்சு அப்படின்னு அழுகிற பெண்களும் இருக்காங்க. அண்ட் லைஃப்பில் பிழைக்கிறதுக்கு 99% வாய்ப்பே இல்லை, 1% தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நிலமையில கூலாக மூவ் பண்ணுற பெண்களும் இருக்காங்க. அப்படி கூலாக மூவ் பண்ண ஒரு பெண்ணை பாருங்கள். நிறைய பேர் ஒர்க்கில் சின்சியராக இருந்து நம்ம பார்த்துருப்போம். இங்கே ஒருத்தவங்க ரீல்ஸ் எடுக்கிறதுல ரொம்பவே சின்சியராக இருந்திருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு சின்சியராக இருந்திருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நம்மள நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடிருப்போம். அப்போது நிறைய டிஸ்டன்ஸை கவர் பண்ணிலாம் நம்ம ஓடி போய் கேட்சை பிடிச்சிருப்போம். பட் அதுக்கெலாம் அந்த அளவுக்கு பாராட்டு வராது. சும்மா கை விடும்போது கையில் பால் மாட்டிக்கும், அதை சூப்பர் கேட்ச்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் உமன்ஸ் கிரிக்கெட் மேட்ச்சில் நடந்திருக்கு. இது அதை விட பயங்கரம்னே சொல்லலாம். இப்போ பார்க்க போகிற வீடியோவில் ஒரு வயசான பாட்டி தான் உங்களை மோட்டிவேட் பண்ண போகிறாங்க. என்னென்னா, நம்ம வீட்டு எதிரில் கடை எதிரில் நிறைய பேரை வண்டி விட்டு வழி இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நமக்கு ரொம்பவே கடுப்பாயிருக்கும். ஆனால் நம்ம எதுவும் கேட்டிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருப்போம். அப்படி இல்லைனா வண்டி விட்டவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. பட் இங்கே ஒரு பாட்டி பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. நான் நல்லா படிக்கல, பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது, எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் கிடையாது. நிறைய அடிபட்டிருக்கேன், நிறைய அவமானப்பட்டிருக்கேன். ஒன்று மட்டும் தெரிஞ்சது,